நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமேங்க இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து ஒரு ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கானுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது தாங்க, நம்ம வந்து இது வந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய இடம், என்ட்ரி ஆகக்கூடிய இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தோம். அதாவது வந்துன்னா அப்பர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 200 ரேஞ்சுங்க, டவுன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சு தாங்க 21,900 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு 2 கேண்டில்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராங்காக சொல்லணும்னா இதெல்லாம் ஒரு பித்தலாட்டம் தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏமாத்துகிற வேலை தான், ஹண்டிங்காக கீழே கொண்டு வர்றது. ஸோ நீங்கள் இதிலே பார்த்துக்கலாம். ஏன் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக முடிச்சிருக்காங்களா, அடுத்த நாள் பாருங்கள் இந்த கேண்டிலோட ஹையில் வச்சு முடிச்சு ஒரு ஸ்பின்னிங் டப் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கான். அதுக்கு அடுத்த நாள் நல்ல ஒரு ஸ்பின்னிங் டப்பை லோவில் ஓப்பன் பண்ணி நல்ல ஒரு பையிங் கொடுத்துருக்கான். பாருங்கள் எவ்வளோ கன்ஃபியூஸ் பண்ணுறானே. ஸோ இன்றைக்கி என்ன இருக்குது, நல்ல பையிங்க்கு அப்புறம் இன்றைக்கி கீழே லோவில் வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கான். அப்படிங்கிறப்ப இடத்துலாம் ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கானுங்க. இந்த மந்த்லி க்ளோசிங் வந்துச்சுன்னா ஓரளவுக்கு நம்மளும் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாங்க. என்னோடய வியூ வந்து எப்படின்னாங்க, நாளைக்கு நல்ல ஒரு செல்லிங் வரும்னு நினைக்கிறேங்க. வியாழக்கிழமைக்கு வந்து பார்த்திங்கன்னாங்க நல்ல ஒரு பையிங் வரும்னு நினைக்கிறேன். வெள்ளிக்கிழமை ஹாலிடே, நம்ம மார்க்கெட் வந்து குளோபல் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி நடந்திருக்கும் நம்ம ஃபியூச்சர்ஸ். ஸோ மண்டே வந்து நல்ல ஒரு இந்த ரேஞ்ச், இந்த 200 ரேஞ்சு பிரேக் பண்ணுறதுக்கு கேப் அப்பில் பிரேக் பண்ணுவோன்னு நினைக்கிறேங்க. இது வந்து என்னோடய வியூ தாங்க. அதாவது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் மார்க்கெட்டோட மேனிப்புலேஷன்ஸ் வந்து இப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு வியூ தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸும் ஆகலாம், ஃபெயிலியரும் ஆகலாம். ஸோ என்ன ஆனாலும் சரிங்க, நான் வந்து எந்த ஒரு பொசிஷனும் எடுத்துக்கலைங்க. ஜஸ்ட் என்னோடய வியூ, இது வந்து ட்ரூவாக ஃபால்ஸாக என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸாக ஃபெயிலியராங்கிறது ஜஸ்ட்டு நான் வியூ தான் பண்ணுறேன். ஸோ இப்படி இருக்கும் அப்படின்னு அது என்னென்னு பார்ப்பேங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க, அந்த 200 மேஜரான ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. பேங்க் நிஃப்டி அதே தாங்க. பேங்க் நிஃப்டிலே நல்லா இன்ஸ்டியூஷன்ஸ் விளையாண்டுட்டு இருக்கானுங்க. இந்த ரேஞ்சு 47,000 டு இந்த ரேஞ்சு தாங்க 46,300ங்களா, 46,300ங்க இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் விளையாண்டுட்டு இருக்கானுங்க. ஸோ இதுலேயும் பாருங்கள் நல்ல ஒரு பையிங் தான். ஸோ திரும்ப அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா லோவில் வச்சு ஓப்பன் பண்ணிங்க. அப்போ இடத்துல என்ன நடக்குது, ஹண்டிங் தான் நடக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ட்ரி ஆகக்கூடாதுங்க. நமக்குரிய என்ட்ரியான இடம் என்ன மாதிரி இடங்கன்னா, நீங்கள் நினைக்கலாம் ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில்ஸ்டிக்கை வச்சு ஸோ இந்த ஒரு செல் ட்ரெண்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கலாம்ல, இதெல்லாம் நம்ம ப்ராஃபிட் பண்ணலாம்னு நினைக்கலாம். ஆனால் இதெல்லாம் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் உங்கள் மொத்த கேபிட்டலும் சேர்ந்து வைப் அவுட் ஆயிருங்க. என்றைக்குமே ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா ஒரு கண்டினியூவாக ஒரு 5 டேஸ்க்கு மார்க்கெட் அப் ட்ரெண்டாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு மூவ் தாங்க நீங்கள் பிடிக்கணும். இல்லை இந்த மாதிரி ஒரு செல்லிங் மூவ் பிடிக்கணும். இந்த செல்லிங் மூவ் வந்து யாருமே பிடிச்சிருக்க முடியாதுங்க, இதில் கண்டு தான் இருப்பாங்க எல்லாருமே. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பையிங் மூவ் தாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்டில் யாருக்குன்னா இன்ஸ்டியூஷன்ஸ் அவங்களுக்கு தாங்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லாட்டி ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி இடத்துல அமைதியாக வெயிட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. மேஜரான ஸ்டாக் வந்து ரிலையன்ஸ் நம்ம ஆல்ரெடி சொன்னதாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷனுக்காக கீழே வந்துகிட்டு இருக்கு. ஸோ கீழே வந்து திரும்பிச்சுன்னா நம்ம வந்து நல்ல ஒரு பையிங் பண்ணிக்கலாங்க. கீழே வரட்டுங்க, அது என்ன ரிலையன்ஸ்னோ கீழே வரட்டும். ஸோ ஹெச்டிஎஃப்சி தாங்க எத்தனை பேட்டர்னுங்க போட்டு ஃபெயிலியர் ஆகுது. இங்கே பாருங்கள் இந்த ஒரு பேட்டர்ன் போட்டான். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் ஆகிற மாதிரி ஆனால் அதுவும் ஆகலை. மறுபடியும் திரும்ப இந்த இடத்துல ஒரு டாப் ஒன்று எடுத்துங்க கீழே வந்தான். அப்போ ட்ரிபிள் டாப் ஆச்சுங்களா. ஸோ திரும்ப இந்த ஒரு ட்ரெண்டை பிரேக் பண்ணுறான். திரும்ப இந்த லெவல் வருவானுங்களா. ஸோ எந்த லெவல் வந்தாலுங்க நம்ம 1380 வாங்கினீங்க, ஹோல்டு பண்ணுங்கள், வித்துறாதீங்க. ஸோ அவன் இன்னும் கீழே போனால் கூட அக்யூமுலேஷன் இன்னும் வாங்குறதுக்கு வேணால் ட்ரை பண்ணுங்களா வரைஞ்சி இருக்கிற பொசிஷன் எக்ஸிட் ஆயிருங்க. நீங்கள் நினைக்கலாம் கையில் வச்சு எக்ஸிட் ஆகிட்டு திரும்ப நான் லோவில் வச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஆனால் லோ வந்தால் நீங்கள் வாங்கிப்பீங்க. ஒரு வேளை இப்படியே யூட்டன் போட்டு மேலே போயிட்டான்னு வச்சுக்கோங்க, இன்னும் கீழே வருமா நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அவன் மேலே போய்கிட்டே தான் இருப்பான். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மேலே போயிட்டுங்க, இந்த லெவல் போனதுக்கப்புறம் அப்போ திரும்ப என்ன பண்ணுவீங்க, கையில் வச்சு வாங்கிடுவீங்க. இன்னும் போக போகுது அப்படின்னு வாங்கிடுவீங்க. அப்போ திரும்ப மாட்டிப்பீங்க. ஸோ இதுதான் நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸோட மைண்ட் செட்டு. ஸோ லோவில் வந்து வாங்கிருக்கீங்கன்னா அமைதியாக வெயிட் பண்ணிக்கணுங்க. குளோபல் மார்க்கெட்டில் அந்த மந்த்து முடிஞ்சாதாங்க ஓரளவுக்கு நம்ம நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஏன்னா சைட்வேஸ் மூவ் வந்து பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி போயிருக்கான். அது வந்து ஃபேக் பிரேக் அவுட்டாக கூட இருக்கலாம். US30 அதே தான் டெஸ்டிங்காக வந்துட்டான். ஸோ இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் கீழே வந்துட்டு திரும்ப ஒன்றான்னு பார்ப்போங்க. விக்ஸு அப்படியே கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்குங்க. ஸோ இந்த லெவல் டெஸ்டிங்காக வருவான்னு நினைக்கிறேங்க. இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் 12 ரூபாய்ங்கிறது. பார்ப்போங்க. மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகி எப்படி ஒரு வருது அப்படின்னு. ஸோ வெயிட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்காச்சும் இண்டிவிஜுவல் ஸ்டாக் ஏதாச்சும் ஒரு அனலைஸ் பண்ணி சொல்லணுன்னா கூட கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நான் என்னன்ட்டு எனக்கு தெரிஞ்ச வியூவில் நான் அனலைஸ் பண்ணி சொல்கிறேங்க.